ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பஜாஜ் ஃபோர்ஸ் சாம்பியன்ஷிப் பைக்கோட கம்ப்ளீட் ரிஸ்டோரேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ரிஸ்டோரேஷன் வந்து ஒரு சீரீஸாக இந்த சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பைக் வந்து ஒரு 1991 ரிலீஸ் ஆன மாடல். ஓகே, இந்த பைக்கோட ஒரு குட்டி வாக்கர் உண்டை பார்த்துடலாம். ஸோ இந்த பைக் வந்து என்னோடய அப்பா முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வண்டி 5 இயர்ஸாக யூஸ் பண்ணாமல் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் ஏன் இந்த பைக்கை வந்து ரீஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கில் நிறையா மெமரிஸ் இருக்கிறதா எங்கள் அப்பா சொன்னாங்க. ஸோ இதை வந்து ஒரிஜினல் ஸ்டாக் கண்டிஷனுக்கு ரீஸ்டோர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸ்பீடோமீட்டர் வந்து ஸ்டாக் தான். இதில் வந்து 11,897 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. பட் இது ரீசெட் ஆகிருக்கு. அண்ட் அப்படியே டேங்க் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரஸ்ட் ஆகிருக்கு. அண்டு டேங்க்கோட உள்ளேயும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரஸ்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து பெட்ரோல் இல்லாதனால அப்படியே வந்து மலையிலே இருந்தனால கம்ப்ளீட்டாக ரஸ்ட் ஆகிருச்சு. அண்ட் அப்படியே அடுத்து கீழே பார்த்திங்கன்னா இந்த சீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அண்டு இந்த பைக்கோட சைட் பேனல்ஸ் எல்லாமே வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நின்றுருக்கு. ஸோ இந்த பேட்ரி கவர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே எடுத்தாலே வந்துடுது. எந்த ஒரு சப்போர்ட்டு, எந்த ஒரு போல்ட் எதுவுமே இல்லை. அண்டு உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ரஷ் ஆகிருக்கு இந்த பேட்ரி கவர். அண்ட் வண்டியில் பேட்ரியும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த பைக்கோட டேப் இது தான், பெட்ரோல் டேப். ஸோ இதில் தான் வந்து ஆஃப் பண்ணுறது சேவெல்லாம். அண்ட் இது வந்து சோக், பைக்கோட சோக். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கியரில் வந்து 4 கியர்ஸ் இருக்க மேனுவல் கியர் பாக்ஸ். ஸோ வந்து கியர்ஸ் எல்லாமே வந்து பயங்கர டைட்டாக இருக்குது. யூஸே பண்ணாதனால உள்ளெல்லாம் ஸ்டக் ஆகிருக்கு. அண்டு செயின் பார்த்திங்கனாலும் கம்ப்ளீட்டாக ரஸ்ட்டாக இருக்குது, கம்ப்ளீட்டாக டைட்டாக இருக்குது. இந்த பைக்கை வந்து மூவ் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இந்த பைக்கில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஒயரிங் கிட்டே சேஞ்ச் பண்ணி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா பைக்கோட சைலன்சர் வந்து கம்ப்ளீட்டாக லூஸாக இருக்குது. ஸோ எல்லா நட் அண்ட் போல்ட்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக ரஸ்ட்டாகி லூஸ் ஆகிடுச்சு. அண்ட் அப்படியே வந்து சோக் ப்ளக் பார்த்திங்கன்னா சும்மா பேருக்கு ஏதோ ஒரு ஒயர் வந்து ப்ளக் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் அப்படியே வந்துட்டு கிளச்சு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டக் ஆகிருக்கு. ஸோ உள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்டக் ஆகிடுச்சு. அண்டு கிக்கர் வந்து ஃபுல்லாகவே ஜாம் ஆகிடுச்சு. ஸோ வண்டி வந்து கிக்கர் வந்து ஒர்க்கே ஆகலை. ஸோ இன்ஜின்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லாமே ஜாம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்டு வண்டியோட இன்ஜின் ஆயில் லெவல் பார்த்திங்கன்னா உள்ளே ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாகவே வந்து பிளாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ எஸ், இதுதான் வந்து இப்போ பைக் இருக்க கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸில் இந்த பைக்கோட பார்ட்ஸை டிஸ்மேண்டில் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ரீஸ்டோர் பண்ணுறதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் இந்த பைக் ஒரு இன்ட்ரொடக்ஷன், என்ன கண்டிஷனில் இருக்குன்னு காட்டுறது தான் இந்த வீடியோ. ஸோ எஸ், இந்த ரெஸ்டோரேஷன் வந்து நானும் என்னோடய அப்பாவும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யா, see you guys in the next video. Bye bye.